ரசத்தில் எத்தனை விதம். இது வந்து சிம்பிளாக சூப்பரான ரெசிபி பச்சை புளி ரசம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு சட்டியில் கரைச்சிக்கிறேன். இது வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறதில்ல, அடுப்பில்லாத ரசம் இது. அதுக்கப்புறம் ஒரு கல்லில் வந்து இடிக்கல்லில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா இது மாதிரி குறைப்பாக இடிச்சுக்கோங்க. இடிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சிலெலாம் அரைக்க வேணாம், இது மாதிரி இடித்து தான் செய்யணும். ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் இடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு பழுத்த மிளகாவை போட்டுக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கோங்க. நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதையும் இடிச்சுக்கோங்க. இடித்து செய்யும்போது ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இடிச்சிட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நான் இடிச்சுக்கிறேன். இதே மாதிரி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இந்த பச்சை புளி ரசம் வந்து கிராமத்து பக்கம் அப்படியே இந்த புளி மரத்தில் தொங்கும் இல்லையா, பழுக்காத்துக்கு முன்னே இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், உள்ள ஓடை எடுத்தோன்னா அதில் செய்வாங்க. அந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சீசன் இல்லாததுனால நான் இந்த புளியிலே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இடித்ததெல்லாம் எடுத்து அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ பண்ண ரேஷியோவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி இல்லை 1.5 லிட்டர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா உரப்பாக இருக்கும். இப்போது வந்து மெதன்னு இருக்குது, ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாதம் வச்சு சாப்பிடும்போது ஒரு வத்தலோ அப்பளோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகும், ஜீரணம் நல்லா ஆகும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நான் பாருங்கள், சுட சுட புழுங்கல் வச்சு சாதம் வடிச்சிட்டு இந்த பச்சை புளி ரசத்தை அது கூட சேர்த்து நம்ம வத்தலும் மாம்பழம் அப்புறம் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிடும்போது இதுவும் நல்லாயிருக்கும். இல்லை ஃபுல் நல்லா நம்ம பிரியாணி சாப்பிட்டு கூட ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டோம்னா அப்போ கூட நம்மளுக்கு நல்லா ஜீரணம் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அடுப்பில் வைக்கவே தேவையில்லை, எல்லாத்தையும் கரைச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம். எப்படி இருக்குமோன்னு நினைக்காதுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.